இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் திஸ் மேன். நம்ம தூங்கும் பொழுது கனவு வர்றது ஒரு இயல்பான விஷயம் தான். ஒரு சில பேர்கிட்ட காலையில நீ என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவங்க ஏதோ ஒரு கனவு கண்டேன். ஆனா அது என்ன கனவு அப்படின்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, என்ன கனவு கண்டாங்களோ அத அப்படியே எக்ஸாக்ட்டா ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்வாங்க. மேலும் இறந்தவர்கள் கனவுல வந்தா அவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி விடியற் காலையில கனவு கண்டா கண்டிப்பா அது பலிக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த கனவ பத்தி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதே மாரி ஒரு அன்னோன் பெர்சனோட இமேஜ் நிறைய பேரோட கனவுல வந்ததா குறிப்பிடுறாங்க. அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2006ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒரு பேஷண்ட் போறாங்க. அவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. என் கனவுல ஒருத்தரோட ஃபேஸு அப்பப்ப வருது. அது மட்டும் இல்லாம என்னோட பிரைவேட் லைஃப் பத்தின விஷயங்களுக்கு அவரு அட்வைஸும் குடுக்குறாரு. அப்பப்ப இவரு என்னோட கனவுல வராரு. ஆனா இதுக்கு முன்னாடி இவர நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஏன் இப்படி என் கனவுல வராரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இப்ப வரைக்கும் எனக்கு புரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அவங்க அந்த பெர்சன ஒரு பேப்பர்ல டிராவும் பண்றாங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிள்லயே அந்த பேப்பர வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த வந்த பேஷண்ட் அந்த பேப்பர்ல இருந்த அந்த இமேஜ பார்த்துட்டு, "இவரு என்னோட கனவுல வராரு, அப்பப்ப வராரு, நெறைய விஷயங்களுக்கு எனக்கு அட்வைஸும் சொல்றாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த மனநல மருத்துவருக்கு டவுட் வருது. உடனே அந்த பேப்பர எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொலீக்ஸ், ஃபிரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் கிட்டலாம் காட்டுறாங்க. அதுல நெறைய பேரு, "இந்த ஆள் என்னுடைய கனவுல வந்தாங்க" அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெர்சன நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா தொடர்ந்து எங்களுடைய கனவுல இவரு வந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னதுதான். ஒரு நாடுல மட்டும் இல்லாம நிறைய நாடுகள்ல நிறைய பீப்பிள்ஸோட கனவுல இந்த ஒரு பெர்சன் வந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. அவங்களும் இதே விஷயத்த தான் முன்வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க இவர பார்த்ததே கிடையாது. ஆனா இவரு எப்படி எங்க கனவுல வராரு அப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கனவுல வந்த அந்த ஒரு மனித உருவம் நிஜத்திலயும் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஆனா 2010ல ஆண்ட்ரியா நெட்டல்லா அப்படின்றவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இது வெப்சைட்காக கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் தான். இத நான் தான் கிரியேட் பண்ணேன். இது எங்க அப்பாவுடைய சின்ன வயசு போட்டோவ வச்சு நான் கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் தான். இது ஜஸ்ட் ஒரு ரிசர்ச்‌காக தான் நான் கிரியேட் பண்ணேன். ஆனா இதுல நெறைய பேரு இவரு என்னோட ட்ரீம்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் இப்ப வரைக்கும் என்னன்றது எனக்கு புரியவே இல்ல. ஆனா முழுக்க முழுக்க ஒரு ரிசர்ச்‌காக தான். அதாவது ஒரு கட்டுக்கதைய எப்படி இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இமேஜ நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க.